Hi friends, welcome to South India Kitchen. இன்னைக்கு நம்ம Black Forest புட்டு எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி மறக்காம சேனலை subscribe பண்ணுங்க. கூடவே bell icon-ஐயும் click பண்ணிக்கோங்க. First இந்த ரெசிபி பண்றதுக்கு நான் இங்க 2 கப் கூவரகு எடுத்துர்க்கேன். இப்போ இத ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாத்திட்டு நல்லா இடிச்சிடலாம். இடிச்ச அப்புறமா ஒரு அரிப்பு வச்சு நல்லா அரிச்சுக்கோங்க. இந்த மாதிரி சாஃப்டான மாவு பதத்துக்கு கிடைச்சிடும். நல்லா அரைச்சு எடுத்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கும். உங்களுக்கு இடிக்க கஷ்டமா இருந்துச்சுன்னா வெளியே கடையில கொடுத்து கூட இடிச்சுக்கலாம். இப்போ இது ஒரு பவுலுக்கு மாத்திடலாம். கூடவே 1/2 கப் தண்ணி சேர்த்துக்கோங்க. தென் பிஞ்ச் அளவுக்கு சால்ட் சேர்த்துக்கணும். சேர்த்த அப்புறமா புட்டு மாவு பதத்துக்கு பிசைஞ்சுக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து பிசைஞ்சுக்கோங்க. ரொம்ப தண்ணியாக திக்காக இல்லாமல் இந்த அளவுக்கு பிசைச்சுக்கிட்டா போதும். இப்போ புட்டு குடத்தில் 3 கப் தண்ணி ஊற்றி சூடு பண்ணிடலாம். மீடியம் ஹீட்லேயே வச்சுக்கோங்க. இப்போ புட்டு குழல்ல ஃபர்ஸ்ட் கொஞ்சம் தேங்காய் போட்டுடலாம். அப்புறமா ஒரு கைப்பிடி மாவு போட்டுக்கோங்க. தென் இன்னும் கொஞ்சம் தேங்காய், அப்புறமா இன்னும் ஒரு கைப்பிடி மாவு. இந்த மாதிரி 4 ஸ்டெப்ஸ் போட்டுடலாம். அரிசி மாவில் புட்டு பண்ணுற மாதிரியே பண்ணால் போதும். இப்போ இதை இந்த மாதிரி ஃபிட் பண்ணிடலாம். மூடி இருந்துச்சுன்னா வச்சுக்கோங்க, இல்லைன்னா வேண்டாம். ஒரு 15 மினிட்ஸ் நல்லா வேகட்டும். மினிட்ஸ் ஆனதுமே மேலே நல்ல புகை வர ஆரம்பிச்சிடும். புகை நல்லா வந்துடுச்சுனாலே எடுத்துடலாம். இப்போ புட்டு வெளியே எடுத்து பார்த்துடலாம். பாருங்க, நல்ல சாக்லேட் ப்ரௌன் கலர்ல Black Forest புட்டு ரெடி ஆகிடுச்சு. இந்த மாதிரி கூவரகுல புட்டு பண்ணி சாப்பிட்டீங்கன்னா ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும். கோல்ட், கஃப் அந்த மாதிரி எதுவுமே குழந்தைங்களுக்கு வராது. சாப்பிடும்போது கொஞ்சமாக சுகர் சேர்த்திங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும். நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஒரு புது ரெசிபியோடு சந்திக்கலாம். வித் லவ்விங் காட் பிளெஸிங்ஸ். தேங்க்யூ. பை பாய்.